டக்குன்னு அப்படி வந்துருச்சு சார். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. கரெக்டா நின்னுட்டு இருந்தாரு முன்னாடி, ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்தாரா, அப்படி டக்குன்னு கைய பிடிச்சி குத்திட்டு. பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நெஜத்துல ஆம்பளடி. அதே மாதிரி தான் சார் ஒரு பிரைவசின்ற விஷயத்துலயும் இருக்காது. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா நானும் வரேன், நீ நாங்க 2 பேரும் தனியா பைக்ல போறோம் ஆசைப்படுவோம். எங்க போறீங்க? நான் எங்க போயிட்டு வந்தாலும் உன்னை சொல்லுமாடா, ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? இவன் நடுவுல வருவா, 3 பேரா தான் ட்ரிபிள்ஸ் தான். அந்த மாதிரி தான் போற மாதிரி. நானும் எங்க அண்ணன் அண்ணி கூட போகணும்னு ஆசை இருக்கும்ல எனக்கும். அதுக்கு ட்ரிபிள்ஸ் போவீங்களா? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களாம்மா? அப்ப கூட எனக்கு இடம் விட மாட்டாங்க. பின்னாடி அந்த இதுல ஒட்டுல உட்கார்ந்துருப்பேன், கீழே விழுந்துருவேனோ பயத்திலே உட்கார்ந்துருப்பேன். தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லுவேன். தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. அவங்க 2 தனியா போறாங்க, புருஷன் பொண்டாட்டி. நீங்களும் கூட போற எனக்கு என்னமா இது? அதான் பிரச்சனையே. நாங்க வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ஏதாச்சும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சிட்டு இருக்கப்ப இவ பக்கத்துல வந்து அம்மா அப்படின்ட்டு ஒரு குரல் விடுவா, எங்க வீட்டுக்காரர் ஓடிடுவாரு. இதே நான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், பின்னாடி பச்சக் பச்சக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா கல்லட்ட புஸ்கு புஸ்குன்னு கிள்ளிட்டு இருக்கான். நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. எங்க அம்மாச்சி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அவங்க சீரியல் பாத்துட்டு இருக்காங்க, அவங்க கவனிக்கல, என் காதுல தான் விழுந்தது. நீ குறும்பு, நீ கரும்பு. பார்த்து சிரிக்கிறேன் அவனை. நானு அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன், உள்ள ஓடி போயிட்டான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன வயசு இருக்கட்டும், ரூம்குள்ள பண்ணலாம்ல. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் போங்க 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 போங்க. சார் கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப நாங்க பின்னாடி உட்கார்ந்திருப்போம். நான் சொல்றேன், ஒரே வீடு, அவங்க 2 ரொமான்ஸ் பண்றான்னு தெரியுது. சின்ன சிறுசுங்க, இளம் ரத்தம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. நம்ம நாகரிகமா என்ன பண்ணுவோம், சரி நீ பாட்டு பண்ணு ஓரமா போனோம். ஆனா அதை கெடுத்து விட்டுட்டு அதுல சந்தோஷம் வேற இருக்கு. பாவம் இல்லையா நானு? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மாமியார் கூட நாத்தனார கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மாமியார் ரொம்ப பெட்டர். மாமியார் அம்மா மாதிரி இருக்காங்க. இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நாத்தனார் தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, டபுள் மாமியாரா இருக்காங்க சார். ஓப்பனா சொல்லணும்னா என்ன ரீசன்னா, உங்க இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது. கரெக்டா கட்டுவிட்டா? ஏன்னா எங்க அம்மாக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப எனக்கு அங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுமே இருக்காதுல்ல. சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். அதனால நான் ஏன் அவங்கள செய்ய விடணும்? நானே பாத்தீங்களா சார், இதுல இருந்தே தெரியுதுங்களா வன்மம்? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா மாசத்துல 30 நாள் இருக்கா சார், 28 நாள் எங்க வீட்டுல தான் சார் இருப்பா. அவ வீட்டுல எத்தனை நாள் இருப்பான்னு கேளுங்க சார். சொல்லுங்க. 15 நாள் இருப்பா சார், 16ஆம் நாள் தான் போவா. அந்த 16ஆம் நாள் போறதுக்கும் எங்க மாமியார் ஒரு சீன் ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. ஐயோ பிரியா போறாளே, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. அடுத்த 18ஆம் நாள் வீட்டுக்கு வந்துருவா சார். இல்லையா இல்லன்னு கேளுங்க சார், ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேளுங்க சார். உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? சார் வீட்டுக்கு வரேன்னா அங்க 15 டேஸ் இருப்பேன் சார்.